உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்துக்கும் வீட்டுக்கு போகிற வழியில் அம்மன் கோயில் இருக்குது, சரியா? ஆமாம். இப்போ 3 ஆண்டு காலங்களாக இதே தொழிலை மாற்றி மாற்றியே நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீ இதே தொழிலை உனக்கு வளமாக தடையில்லாமல் நடத்தி தந்தால் போதுமில்லாம். இன்னொரு இடத்துலேருந்து உனக்கு ஒரு பண உதவி கிடைக்கக்கூடிய நேரம் வந்திருக்கு. அதை வச்சு கொஞ்சம் வளர்த்துக்கா, ஜெயிச்சு தாரேன். வேறு என்ன வேணும்? இந்தா செம்மையாக்கி தாரேன். நல்லாரு மகனே. என்னைக்கும் உயர்ந்திருப்பாயப்பா, வாழ்க. கர்மசாமிக்கு திருப்பூர். உடல் ஆரோக்கியத்தை பற்றி மனம் குழம்பியது யார்? உடல் ஆரோக்கியத்தை பற்றி குழம்பி வந்தது யார்? என்னம்மா, யாருக்கு? திருப்பூர். உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? என்ன செய்து அண்ணாச்சிக்கு? கால் நோட்டா. என்னது? உட்காரலாம், உட்காரலாம், உட்காரலாம். கீழே உட்கார முடியுமா? கஷ்டம். அப்போ நின்றுக்காங்க. அப்போ மனத்தை அலப்பாய விடாமல் ஒருநிலைப்பட்ட மனதோடு கொஞ்சம் நில்லுங்க, நான் பார்க்குறேன். உன்னுடைய மனைவிக்கு மரண கண்டம் இல்லை. அப்பப்போ உடல் உபாதையும் படபடப்பான விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கு, சரானா? அதில் எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். ஒரே ஒரு சுமார் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். ஆமாம், காப்பாற்றித்தாரேன். வேறு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும் பணங்கள் நஷ்டப்பட்டு சொத்துக்கள் சம்பந்தமான வேதனையும் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அதை நீக்கி தெளிவு பண்ணி தந்தால் போதும்லாம். கால் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா ஜெயிச்சு தாரேன். என்னை உட்காந்து பார்த்து போப்பா, ஆத்திரப்பட்டுறாத. 7:30 மணிக்கு பாருங்கள். ஓகே. அதே திருப்பூர் எல்லை பெண்ணடியாள் தாயும் மகன் யாரும் வந்திருக்கீங்களா? வாங்க. அப்ளை பண்ணியிருக்கான், பார்ப்போம். என்னடா தம்பி, ஃபாரின் சொந்தமாக எதுவும் எண்ணங்கள் உண்டாடா? அப்ளை பண்ணியிருக்கியா? அதுக்கு எதுவும் எதிர்பார்த்து எதுவும் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கியா? அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனால் அவன் யோகா அப்படி இல்லையே, வெளிநாட்டில் இருக்கணுங்கிற நிலைமை இருக்குதே. நான் முடிச்சு தரேன், கால் வந்துட்டு வா. தேவன் கோவில் மணி ஓசை. உன் பேர் என்னடா? ஹரிகரன் தான். ஹரிகரன்னா யாருமா? உண்மையை உணர்ந்தவன். பிரான்ஸ் நாட்டில் உனக்கு வேலை கிடைச்சா போவியாடா? 3 மாத கால அவகாசத்தில் பிரான்ஸ் நாட்டில் உனக்கு பணி கிடைக்கும். தேவன் கோவில் மணி ஓசைன்னு நான் சொன்னேன், அதுக்கு என்னடா அர்த்தம்? இயேசுநாதருடைய முன்னோர்கள் பிரான்ஸில் தான் வாழ்ந்தாங்க. இயேசுநாதருடைய நண்பர்கள் பிரான்ஸில் வாழ்ந்தாங்க. இயேசு இந்தியாவில் வாழ்ந்தார் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. கண்ணதாசன் பதிப்பகத்திலிருந்து வெளியிடப்பட்ட புத்தகம். அவருடைய முழு சரித்திரமும், கார்கில் வரை அவர் சென்றதும், அவர் தாயாருடைய சமாதி சம்பந்தமான விஷயமும் அந்த நூலிலே இருக்கிறது. அந்த விளக்கத்தின்படி பார்த்தால் பிரான்ஸ் நாட்டில் இயேசுநாதருடைய முன்னோர்களும் உறவினர்களும் இருக்கிறார்கள்.
இன்றும் அந்த அரசாங்கம் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக சில செய்திகள் இருக்கிறது. அதான் நான் பார்த்தேன். தேவன் கோவில் மணி ஓசை இருக்கிறது எந்த நாடுன்னு கேட்டேன். பிரான்ஸ். அந்த நாட்டில் உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வாழ்க்கையில் நீ உயர்ந்திருப்பாய். கால் ஒன்று. வேற என்னப்பா வேணும்? இப்போ உன்னுடைய எண்ணங்களை போய் நான் பார்த்தேன். இந்த குடும்பத்தை கட்டி காக்க திறன் வாய்ந்த ஒரு ஆண்மகன் வேண்டும். அதுக்காக பிழைப்பையும் வாழ்க்கையும் இங்கே பார்த்துக்கலாம்ங்கிறதுக்காக எதிர்காலத்தை வேணாக்கிறக்கூடாது. அதுக்காகத்தான் கிரகத்துப்படி பெற்றோர்களுக்கு அப்பாற்பட்டு நீ இருக்கணுங்கிற விதி அமைப்பு இருக்குது. அந்த விதியை இங்கே உள் உலகத்துக்குள்ளே இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அது பகைமை போல் வெளி உலகத்துக்கு காட்சி அளிக்கும். அது பணியின் நிமித்தமாக கொஞ்சம் வெளிநாட்டில் போய் இருந்தால் அந்த காரகிரகத்தை நாம் சுழற்சியாக மாற்றி விடலாம். புரிகிறதா? அதனால தான் இந்த வார்த்தையை சொன்னேன். வேறு என்ன வேண்டும் உனக்கு? தங்கச்சி கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன். என் கையில் ஒரு பூ வாடி போய் இருக்கு. இதுவரை ஈராண்டு காலங்களுக்குள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, உறவினர்கள் மூலமாகவும் நல்வழியை கொடுக்கல. ஆனால் அந்த கல்யாண வாழ்க்கையில் மாங்கல்ய தடை இருக்கிறது என்பது மேலிருந்து உத்தரவு. அதை நீக்கி அந்த திருமணத்தை நடத்தி தரேன். என்னை உட்கார்ந்து பார்த்துப்போ. வெற்றி உண்டு மகனே. வா, புண்ணியமாக இருப்பாய் அம்மா, என்னாலும் உயர்ந்திருப்பாய். திருப்பூர் வழக்கு சம்பந்தமான விஷயம் யாருக்குப்பா? வழக்கு, குடும்ப வழக்கா? குடும்ப விளக்கு இல்லை, வழக்கு. வழக்கு வீடு வாசல் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார்? இப்படி கேட்டா அப்படி வருவார், அப்படி கேட்டா அப்படி வருவார். என்னென்ன வீடு வாசல் வழக்கு? இல்லை, வீடு இடம் சம்பந்தமாக என்ன பிரச்சனை? சொல்லி குழப்பம் பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க, அடிக்கடி வழக்காடுகிறார்கள். என்று உட்காரலாம். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 வருடங்களாக வருமானம் சொந்தமான குறையும் மனவேதனையும் இருக்குது. இதற்கிடையில் இந்த வயதிலையும் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு பெரிய பொறுப்பும் தலையில் விழுந்திருக்கு. உதவுவார்கள் இல்லை. அதே மாதிரி தன்னுடைய இடத்திற்கு பிரத்தியாரால் இடைஞ்சலும் மாந்திரிகத்தால் பிரச்சனையும் நடந்திருக்கு. இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்க சனி பகவானை தொடர்ந்து வணங்க வேண்டும். என்னுடைய துணையால் உனக்கு வருமானத்தையும் தாரேன், நோயில்லாத வாழ்வையும் தந்து அந்த பிரச்சனையும் நீக்கித்தாரேன். இன்னும் 3 முறை என்னை பார்க்க வரணும். ஜெயித்துக்கலாம்ப்பா. வாழ்க வாழ்க. வரலாம். அந்தியூர் பேருந்து நிலையத்திலிருந்து இடது பக்கம் பார்த்தேன். உள்ளுக்கு ஒரு கருப்பசாமி கோயில் இருக்கு. சரியா? உனக்கு எந்த ஊர்? பேருந்து நிலையத்தில் இருந்து இடது பக்கம் பார்த்தா உள்ளுக்கு ஒரு சின்ன கருப்பசாமி கோவில் இருக்கு. இருக்கக்கூடிய வசதி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. போயிருக்கே அங்கே? அந்தியூரில் தான். அந்தியூர் பேருந்து நிலையத்திலேருந்து கற்கை கண்டி போகக்கூடிய ரோட்டில் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டியா? கால் வந்துட்டோம். எதையும் சிரிப்பாகவும் நகைப்பாகவும் சாதாரணமானதாகவும் எடுத்துக்கொள்ளுகிற குணம் உன் உள்ளத்தில் உண்டு. உண்மையா இல்லையா? ஆனால் கர்மசாமின்னு நம்ம மனக்குறையை தீர்க்கிறதுக்கு வந்திருக்கோம். சாமிகிட்ட கேட்டு நம்ம வரத்தை வாங்கி பலனை பெற்று அடுத்து நம்ம எப்படி எப்படி நடந்து கொள்ளணுமோ அதை பெற்றுக்கொள்ளலாம் என்ற உள்மனம் உன் உள்ளத்தில் இருக்கு. உனக்கு என்ன வேணும்? இப்போ கால் வந்துட்டு வா. நடக்கலை, வரலாம்.
இந்த கையினுடைய பாதிப்புக்கு செய்வினை தகடுகள் எதுவும் நடக்கலப்பா, அப்படி ஒரு சிந்தனை தேவையில்லை. ஒன்று, இப்போதைக்கு உங்களுக்கு வாசி ஓட்டத்தில் கிரகங்கள் சரியில்லாமல் ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை குறைவும் பிரச்சனையும் இருக்குது. உன் மனதுக்குள்ளே ஒரு மனசு இந்த வாழ்க்கையை பிரிந்து கூட வாழ்ந்துடலாமே அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கற்பனையில் தோன்றும். புரியுதா? ஆனால் அப்படி ஒரு நிலைமை கண்டிப்பாக கிடையாது. இந்த மனநிலைகளில் சண்டை வருவதற்கு காரணம் ஒவ்வொருத்தரை பற்றி அவரவர் தவறாக புரிந்து கொண்ட விஷயங்கள் மட்டும்தான். புரிந்து கொண்டால் அந்த சம்பவத்தில் உண்மை இருக்கும், பிரத்தியார் சொன்னால் அதிலே பொய் இருக்கும். புரியுதா? புரிந்து கொண்டால் உண்மை இருக்கும், இன்னொருவன் சொன்னால் அதிலே பொய் இருக்கும். அப்போ கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் பொய்யாக இருந்தாலும் தீர விசாரிப்பது மட்டும்தான் உண்மையாக இருக்கும். உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில மாரியம்மன் அப்படி சொல்லி ஒரு தெய்வம் நிற்கி, அந்த தெய்வத்தை கேட்டேன், இவர்கள் இரண்டு பேர் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு யாருடைய நடைமுறை ஒழுக்கமும் காரணமா அப்படின்னு கேட்டேன். நிச்சயமாக இல்லை அப்படின்னு சாட்சி சொல்லுது. அதனால் தெய்வ சாட்சியாக உங்கள் உள்ளத்துக்குள்ளேயோ நடைமுறையிலேயோ குறைகள் தெரியவில்லை. இது கிரகசாரத்தின் வாயிலாக அப்பப்போ தோணுது டென்ஷனால் வரக்கூடிய பிரச்சனை தான். இதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தால் போதுங்களா? கால் ஒன்று வரலாம். இந்த பிரச்சனையும் தீர்த்தாரேன், அடுத்து இந்த கைவலி இல்லாமல் காப்பாற்றித்தரேன். 3 முறை என்னைய பார்க்கலாப்பா, வெற்றி உண்டு. வா மகளே, செல்வாக்காயிரு. இந்தா நல்லா தீர்த்து தரேன். இன்னொரு 3 முறை என்னை பார்க்க வாங்க. ஒரு குறையும் கிடையாது மகனே, நீ தொடர்ந்து செய்ப்பா, நல்லா இருப்ப. நல்லா இருப்ப. மாலையை கொண்டு வந்து போடுங்கப்பா. கோபிச்செட்டிப்பாளையம் வியாபார தொழில் பார்ப்பவன். கால் ஒன்று வரலாம். நீங்கள் என்னப்பா தொழில் பார்க்கிய? உட்காரலாம். இதுக்கு முன்னால் இருந்த கடன்கள் நிலைகளிலிருந்து ஒரு மாற்றத்தை இப்போ உருவாக்கி வச்சுருக்கோம். உண்மையா இல்லையா? இன்னும் இந்த தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்கி இனி ஒரு தொழிலையும் தொடக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை நான் உருவாக்கி தந்துருந்தேன். நீ பெற்ற மகனுடைய வாழ்க்கையை ஓ மனசுப்படி திருப்பி உயர்வாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அந்த அம்மா நான் வந்துட்டு போகுது. வேற என்னடா வேணும்? வெற்றி மாலை கொடுன்னு உத்தரவு. முடிச்சிடலாமா? சரி, கரெக்ட். எங்க இந்த பார்க்குறேன், கண்ணை முடிக்காப்பா. இந்தாப்பா, கல்யாணத்தை தை மாதத்தை கூட வெற்றிகரமாக நடத்தி தரேன். எல்லாம் சந்தோஷமாக நடந்துடும், இனி தடையே இல்லை. வெற்றி ஆகிட்டாங்க. நல்லா கருப்பசாமி. ஆமாம், அப்படியா? டாய் டாய் குட்டி போயிடுவா. அதே நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையம், அதே கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் அம்மன் கோயில். வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் யாருக்குப்பா இருக்கு? இருக்கா? கால் வந்துட்டு வரலாம் வாங்க. யார் யார் நீங்கள் 2 பேரும்? சுவாமியே சரணம். கால் வந்துட்டு வரலாம். இல்லை, வெங்காயத்தை எடுக்கலாம்னு நினைக்கல நீ. மூன்று ஆண்டுகளாக வாழ்க்கைக்கு ஜீவிதமான நிலை இல்லாத வேதனையும் துயரமும் நடக்கு. நம் மூலமாக நம்முடைய பணம்
இன்னொருத்தரிடம் சிக்கி நமக்கு தகுதியான நேரத்தில் வராத ஒரு துயரமும் இருக்குது. அதே போல் அடுத்த கட்ட தொழிலுக்கு என்ன வழி செய்தால் சரிவரும் என்ற ஒரு ஏக்கமும், அதுக்கு கிரகப்பலன் இருக்கா அல்லது வேற எங்கும் வேலைக்கு செல்லலாமாங்கிற ஒரு உள்மன குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. கால் ஒன்று வரலாம். யாரு வேற என்னப்பா வேணும்? 2 வச்சிருக்கேன். என்ன வேணும்? சட்டப்படியும் கிடைக்காது, சக்திப்படியும் கிடைக்காது. உண்மையைத்தான் சொல்லுவேன். கிடைக்கும்னு உன்னை நம்ப வச்சு சிரிக்க வைக்க நான் தயார் கிடையாது. ஏனென்றால் ஊதி உலையிலிட்டு உருவை மாற்றி விட்டேன். எப்படி? ஊதி உலையிலிட்டு உருவை மாற்றி விட்டேன். இனி கிடைக்க போகிறது சாம்பல் தானே தவிர சாமான்கள் இல்லை. முடிந்தது முடிந்ததாகவே இருக்கும். தொடரக்கூடியதை முன்னேற்றமாக காட்டுகிறேன். கால் ஒன்று வரலாம். ஏதோ மனித உயிர் போகிறதுக்கு பிறகு பதில் இந்த பொருள் போச்சுன்னு சொல்லி மனதை சாந்தப்படுத்து. யாரையும் சந்தேகப்பட்டு பேசுறதுலையோ சண்டை போடுறதுலையோ எந்த பிரயோஜனமும் கிடையாது மகனே. அதுக்கு ஈடாக உனக்கு செல்வத்தை தாரேன், சந்தோஷமாக உங்களை வாழ வச்சு தாரேன். வெற்றி உண்டுப்பா, உயர்ந்து கொள்வீர்கள். அள்ளி கொடுத்த காசு பல்லாயிரங்களாக அடையும். வாங்க, என்ன வேணும் மகளே? மருமகளை நான் சொல்ல சேர்த்து வைக்க. சரியா? அடுத்து என்னை பார்க்கும் பொழுது ஆனந்தத்தோடு வருவீர்கள். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. பௌர்ணமிக்கு முதல் நாளே வந்துடுங்க. அதே கோபி கேட்கும் வரத்தை குடி என்று உத்தரவு. கால் ஒன்று வாடா செல்லம். சொல்லு சொல்லு சொல்லு. 1:30 சாப்பிட்ற மாதிரிக்கிட்டு 2 வரங்கள் நீ கேட்டுக்கொள்ளலாம்ப்பா. என்னவெல்லாம் வேணும்? யாருக்கு? 1. 1. அடுத்து யாருக்கு? கல்யாணம் முடிச்சோம். காலில் விட்டுவா முடிச்சிடலாமா? கால் 9 மாதங்கள் ஆகும். 9 மாதத்தில் சகோதரியுடைய திருமண நீதிமன்ற வழக்கை நான் தீர்த்து தாரேன். உன்னுடைய திருமணத்தை தை மாதத்துக்கு பிறகு முடிச்சு தாரேன். சரியா? வார புதன்கிழமை அன்னைக்கு மாலையில் வந்து என்னை நீ பார்ப்பாயாக. ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கும். அழகான தில்லைவனம் அன்னை அவள் வாழும் இடம். கண்ணமுடு. என்னம்மா இடிச்சுட்டு நிற்கிய? சத்தம் விடாமல் நின்னுங்கம்மா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்னாளில் வாழ்ந்து வந்த குலதெய்வத்தினுடைய ஒரு அருள் உணர்வு உன் மேனியை தொடுகிறது. ஆனால் அது முன்னோர்களில் மாண்டு போன ஆன்மாவை கூட நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோமே, அந்த ஆத்மாவா அல்லது தெய்வ அவதாரத்தில் உள்ளதா அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியலை. இது சாமியா உடம்ப ஒரு குலுக்கு குலுக்குத, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஏறுத, இது என்னதான் இருக்கும் அல்லது வேறு எதுவும்னா நமக்கு எதுக்கு தேவையில்லாமல் ஒன்று சாமி விரட்டி விடட்டும், இல்லைனா வச்சுக்கிட்டு அதை தொலங்க விடட்டும் அப்படின்னு கேட்க வந்திருக்கியான். கால் வந்துட்டு வா. சின்ன கருப்பசாமி எங்கடா இருக்கு? அந்த சாமிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? அப்படியா? அந்த சாமியுடைய அருள் உணர்வு உன் மேனிக்குள்ளே இருக்கு. அதனால் அதை நீ தொடர்ந்து கும்பிட்டுக்கலாம். உனக்கு பாதகம் வராது, உன் குடும்பம் முன்னேறும். கால் வந்துட்டுவான். எனக்கு அது தெரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை நான் சொல்லிட்டேன் மகாராஜா. என்ன பக்கத்தில் வா. சடைவீரியன் பக்கத்தில் காவலுக்கு இருப்பானே தவிர அருள் எடுத்து வரல. கருப்பசாமியுடைய உணர்வுகள் தொட்டிருக்கு. அதுக்கு 3 தலைமுறைகளுக்கு முன்னால் அந்த சாமி அருள் எடுத்து வந்த குடும்பம் உங்கள் பங்காளி வகையில் இருந்திருக்கு.
புரியுதா? அதனுடைய பிரதிபலிப்பு. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒழுங்காக கும்பிட்டுக்கா, நீ முன்னேறிக்கிடுவ. நல்லா இருக்கு, மகிழ்ச்சியாக கும்பிடுறா, சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு அதே சிவகங்கை எல்லை தன் பிள்ளைகளை பற்றி கேட்க வந்தவங்க. எப்பா நீ இருப்பா, பிள்ளைகளை பற்றி கேட்க வந்து யாருமா? அது பிள்ளை தான், கேட்டுவா. ஆதியே அந்த மேரல் பெரும் ஜோதியே. இன்னொருத்தர காலில் வந்துட்டா, படப்படப்பா படப்படப்பா. பக்கத்தில் வரலாம். யாருக்கு குழந்தை வேணும்? உன் பேர் என்ன? கொஞ்சம் தள்ளி இரு. இது யாரு? என்னக்கா இப்படி வந்திருக்க? கண்ணை மூடு. உன் பக்கத்தில் என்ன வருதுன்னு நான் பார்க்கணும். பிடிப்பு இருக்கு. சரி, கால் வந்துட்டு வா. சில சமயத்தில் படுத்திருக்கும் பொழுது வயிறின் இடது பகுதி துடிக்கி, அந்தால கழுத்துல இருந்து முதுகு வர பிட்ட வர யாரோ அமுக்கிறத மாதிரி ஒரு ஃபீலிங்காக வலி எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த வலிக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்? நோயா அல்லது வேற எதுவும் அண்டி இருக்கா அப்படிங்கிற ஒரு குழப்பம் மனத்தில் இருக்கு. கால் வந்துட்டு வா. குழந்தை பாக்கியம் இந்த பிறவியில் உனக்கு உண்டு, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கர்ப்பப்பை சம்பந்தமான சந்தேகம் உன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் குழந்தையை தாங்கக்கூடிய சக்தியும் உருவாகக்கூடிய ஆற்றலும் இருக்குது. தைரியமாக இருக்கலாம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆம்பளை பிள்ளை பிறக்கும். புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு கர்ப்பசாமின்னு பேர் வச்சுக்கா, வெற்றி உண்டு. போ இந்தா இந்தா மாரியம்மா, நல்லா இருக்கு. கர்ப்பசாமி ஆமாம், தன்னுடைய வீட்டுக்காரரும் நானும் ரொம்ப மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வருத்தங்களை தீக்கணும், பிள்ளைகளுக்கு வழிகாட்டணும்னு கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். படபட போகக்கூடாது, அவசரம் இல்லாமல் இருக்கணும். உன்னுடைய முன்னோர்கள் குடும்பத்திலே நாச்சியார்னு ஒரு தெய்வம் வருதே, உண்டா? நாச்சியார் அம்மை இருக்காளா? கால் வந்துட்டு வா. மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால பரிதாபமாக இறந்தவர்களும் உண்டு ஒரு சமுதாயத்தில். ஆனால் இப்போ ஓராண்டு காலமாக வீட்டில் உடல்நிலை சம்பந்தமான மனக்குறையும் பணம் சம்பந்தமான மனவேதனையும் பிள்ளைகளின் ஒற்றுமை குறைவான மனக்குழப்பமும் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. கால் வந்துட்டு. என்னையா இவங்களுக்கு பிள்ளைய பற்றி எதுவும் விளக்கம் இருக்கா? கேட்குறோம். வா, வேற என்னம்மா வேணும்? அவரை படிக்க வச்சு தரேன். பாப்பாவுக்கு பாசி சிவராத்திரிக்கு பிறகு மாலை பொருத்தம், பையனுக்கு அருமையான படிப்பும் வெளிநாட்டு வேலையும் கிடைக்கும். நல்லா இருக்கு. அதுக்கு உத்தரவு இப்போ இல்லை, வர பௌர்ணமிக்கு வந்து வாங்கிக்கலாம். கர்ப்பசாமி அதே சிவகங்கை எல்லை என் பொண்டாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது, அது எனக்கு ஒரு வழிகாட்டணும், என்னென்னு தெரியணும்னு கேட்டுக்கலாம். நான் ஒன்றை கூப்பிடுறையே, என்ன இந்த பொம்பளைக்கு என்னப்பா செய்யுது? இந்த பொம்பளைக்கு என்னப்பா செய்யுது? டாக்டர்கிட்ட போய் காட்டினீங்களாப்பா? ஒன்றுமே இல்லை. ஏக்கா அங்கே போகக்கூடாது. உட்காருங்க. மாந்திரிகம் சொந்தமாக செய்வனை வச்சு இவளை யாரோ மடக்கிட்டாங்க, இவளுக்கு இடத்தையே ஏவி விட்டுட்டாங்க
அதனால தான் இவளுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி உங்கள் ரெண்டோருடைய உள்ளத்துக்குள்ளேயும் ஒரு ரெக்கார்டு இருக்குது. சரிண்ணா? அதனால் இது பேய் தள்ளுதான் நாய் தள்ளுதான் இல்லை வேறு எதுவும் நரம்பு பிரச்சனையான்னு பார்த்தா டாக்டர்கிட்டருந்து உங்களுக்கு விடை கிடைக்கல. அதனால் இது சாமியை வச்சு தீர்க்கக்கூடிய ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து வந்திருக்கிய. எப்பொழுதுமே மருத்துவர்கள்ட்ட நார்மலான ஒரு விஷயந்தான், உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் பொதுவாக அந்த காலத்தில் பூசாரிகள் சாமி கும்பிட்றது விஷயத்தை தான் நாட சொல்லுவாங்க. அது இயற்கை. என்ன உண்மையா இல்லையா? டாக்டர்கள் பார்க்கக்கூடியதை ஒரு பூசாரி பார்க்க முடியாது. முடியுமா? முடியாது. அதே மாதிரி இந்த பூசாரி பார்க்கக்கூடிய விஷயத்தை டாக்டர்கள் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய விஷயத்துக்கு ஒத்து வராது. என்ன? அதனால் எல்லாரும் பொறுத்து இருந்து உணர்ந்து பார்க்கணும். நீ தூரப்போ இவ்வளோ பக்கத்தில் போய் கண்ண முடிவுக்கு சொல்லு, பார்க்குறேன். உள்மனத்துக்குள்ள ஒரு பய உணர்வும் ஒரு சக்தி தன்னை தொடுவது போன்ற உள்ள ஒரு பிரச்சனையும் இருக்குது. தீர்த்து தானே இன்னும் 2 முறை வரணும். இந்த கனி இன்னைக்கு தலைப்பக்கத்தில் வச்சு தூங்க ஆரம்பிச்சுக்கா. 3 நாளைக்கு மாறிக்கணும். அடுத்து என்னை பார்க்கும்போது சரியாக்கி தந்துடுறேன். என்ன பிரச்சனை? எந்திரிக்காமா மகா பிரச்சனையுடைய வாழ்க்கையை செம்மையாக்கித்தாரேன். மகனுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தை வெற்றியாக்கித்தாரேன். உள்ளத்தை மாற்றுவோம். இன்னும் அடுத்த முறை வரும்பொழுது அதை நான் சரி பண்ணி தந்துடுறேன். போயிட்டோம். பார்த்து தரேன். கர்பசாமிக்கு மானாமதுரைக்கும் சிவகங்கைக்கும் இடையில சிங்கம் புணரி. இன்னொருத்தர காலில் வந்துட்டு வாப்பா. வா. உன் பிள்ளையை பற்றி மனக்குழப்பமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மனத்தையும் அந்த வாழ்க்கையும் சரி பண்ணி தெளிவுபடி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அவங்க பிரிய மாட்டார்கள். பிரியமுடன் இணைந்து வாழ வச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். வச்சு தாரேன். போயிட்டு வரலாம். கால் வந்துட்டு வாப்பா. உங்கள் கவனத்திலே என்ன பார்க்கக்கூடாது. நான் சொல்கிறத மட்டுமே கவனிச்சா தான் வாக்கு. இந்தா 2 பேரும் இணை பிரியாது இன்பத்துடன் வாழ்வார்கள். காப்பாற்றி தரேன். இன்னும் 1 வாரம் டைம் இருக்குது. வெற்றியாக்கி தரேன். அதே விருதுநகர் எல்லை தன் மகனின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தது. பையனா எங்கே இருக்கேன், என்ன செய்யணும், விழுவுதானா? கால் வந்துட்டுவான். ஓம் பேச்சை ஏன் கேட்கணும்? நான் வச்சிருக்கவா பேச்சை கேட்டால் போதாதா? உன் பக்கத்தில் வரவும் வீட்டுக்கு வரவும் முடியாதவனாகவும் மனமில்லாதவனாகவும் குழப்பமடைந்திருக்கிறான். அதை திருத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சா போதும்ல. கால் வந்துட்டுவா. சிலையா மழை வந்துருச்சு. அப்படியா? கேஸ் கிடக்கு. பார்ப்போம். இந்தா மகனை திருத்தி தாரேன், வெற்றியாக்கி தாரேன், ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கு. கர்பசாமி அதே விருதுநகர் எல்லை வழக்கு யாருக்குப்பா இருக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? நீதிமன்ற தொடர்புடையது யார்? வழக்கு யாருக்கு வச்சிருக்கீங்களா? உங்க அப்பா? அப்போ சரிதானே? ஓகே. கால் வந்துட்டு வரலாம். சிலையன்
உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் வீட்டுக்குள்ளே மாரியம்மன்கிற ஒரு தெய்வம் வருது. அதை கும்பமேற்றி கொடை நடத்தி கும்பிடக்கூடிய அளவுக்கு மனது இருக்கு, நடத்த முடியல. உண்மையா? பிள்ளையினுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் கல்வி வாழ்க்கை பற்றிய ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்துக்குள்ள கால் வந்துட்டு வரலாம். முடிஞ்சுக்கிச்சா? அப்படியா? கேட்டு பார்ப்போம். வேற என்னப்பா வேணும்? கடத்தை தீர்த்து தாரேன், மன வருத்தம் இல்லாமல் வாழ வச்சு தாரேன், எந்த குறையும் இல்லாமல் காப்பாற்றி பிள்ளைகளை உயர்வாக வாழ வைக்கேன். வா மகளே, செல்வாக்காயிரு, என்ன நிறைவேறிடு, ஓடிப்போம். கணவன் மனைவி தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவங்க கால் வந்துட்டு வாங்க. கவர்மெண்ட் பணம் வந்தாச்சா? எதுவும் பேச்சு வந்துச்சா? கல்யாணம் முடிச்சு வச்சனே, எப்படி இருக்கா? என்ன பேர் வைப்பீங்க? கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு, பேத்தியா பிறக்க போறானா பேரன் பிறக்க போறானா? பேரன் தான் பிறக்கணும்னு முடிவோடு வந்திருக்கிய. கோட்டர் தந்தெல்லாம் என்ன வளர்த்துக்கிட்டு இருக்கிய? காலில் விட்டுவாங்க. என்ன மங்கடி? இப்போ அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பணத்துக்கு ஒரு முடிவு கிடைக்குமான்னு பார்த்தேன். அதை நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும்னு மேலிருந்து உத்தரவாயிருக்கு. போட்டுருவோமா? புரியல? அந்த ரெக்கார்ட்ஸ் இல்லை, அது ரெக்கார்ட்ஸை உருவாக்கி உனக்கு போடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். தைரியமாயிரு. அந்த பணமும் கிடைக்கும், உனக்கு நல்ல வழியும் கிடைக்கும். உன் பிள்ளை நீண்ட காலமாக கல்யாணத்துக்கு உங்கள்கிட்ட போராடிக்கிட்டு இருந்தான். என் அருளால் இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷம் அடைஞ்சு குழந்தை உண்டாகி நிறைவாக இருக்கா. அந்த குழந்தைய ஐஸ்வர்யமாக பிறக்க வச்சு என் பெயர் விளங்கும்படி நான் வாழ வைக்கேன். அதே மாதிரி அடுத்து அவ பேருக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய வழியவும் நான் உருவாக்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? அவங்கள இங்கே வந்து கூப்பிட்டு என்ன வணங்க சொல்லு. பிள்ளைய தார பெருமையாக வாழ வைக்க. வாமா பக்கத்தில் நல்லா இருக்கு. அடுத்த வார்த்தையில் அதை பேசுவோம், சரியா? அதே வள்ளியூர் எல்லை தலைவன் தலைவி கணவன் மனைவி யார் வந்திருக்காப்பா? வந்தாச்சுன்னா காலில் விழுந்துட வேண்டியதான். 2 பேரும் நிற்காங்களா? நீங்களும் கணவன் பண்ணி வந்திருக்கீங்களா? சொல்லமாட்ட சாமி எங்கே இருக்காருடா? அடி உக்காடி இரு 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 இவங்களை கேட்டுக்கிட்டு வந்தே. உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாருக்குப்பா? பக்கத்தில் வா. ஒரு அடையாளத்தோடு தான் கூப்பிட்டுருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. 2.5 ஆண்டு காலங்களாக வீட்டுக்குள் ஏதோ ஒரு தீய சக்தி நடமாடுகிறது என்ற ஒரு மனக்கணக்கு உங்களுடைய உள்ளத்துக்குள் இருக்கிறது. புரியுதா? அதுக்கு காரணம் வீட்டு சுவரு, மண்ணு, மனை, இது சம்பந்தமான விஷயத்தில் கோளாறு நடந்திருக்கு என்பது உண்மை. புரியுதா? அதே மாதிரி நீங்கள் சில கோயில்களில் போய் அறிகுறிக்காக சாமிகிட்ட உத்தரவு கிடைக்குமான போய் நின்று உங்களுக்கு தெளிவு கிடைக்காம நிறைய மனவேதனை அடைஞ்சிருக்கலாம். உண்மையா? இதுவரை எத்தனையோ தெய்வ ஸ்தலங்களுக்கும் பூஜை ஸ்தலங்களுக்கும் போய் ஒரு தெளிவான உடல்நிலையும் கிடைக்கல, மனநிலைகளும் கிடைக்கல. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு சொல்லி என்னை தேடி வந்திருக்கிய. கால் வந்துட்டுவாங்க. வேற என்னப்பா வேணும்? நான் அதான் சொன்னேன், இடம் சம்பந்தமான விஷயத்தில் கோளாறு நடந்திருக்கு, குறைகள் நடந்திருக்கு. வீடு சம்பந்தமான சுவர் சம்பந்தமான விஷயத்தில் பிரச்சனை இருக்குது.
எல்லாமே சொல்லியிருக்கனே.